ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை கூறுவது தமிழ் மக்களினுடைய மரபு, நமது கலாச்சாரம், நமது பண்பாடு. ஸோ வாழ்த்து என்பது ஒரு சக மனிதன் மற்றொரு மனிதனுக்கு மனமாற வாழ்த்துக்களை கூறுவதனால் வாழ்த்துக்கள் கூறுபவருக்கும் நல்லது ஏற்படும் அப்படின்னு நம்புறாங்க. அந்த வாழ்த்துக்களை பெறுபவர்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இறைவனே வாழ்த்து பாடலுக்கு மயங்கி இருக்கிறார் அப்படின்னு சங்ககால இலக்கியங்கள்ல சொல்லப்படுகிறது. ஸோ இறைவனே தன்னை வாழ்த்தி பாடியவர்களுக்கும் தன்னை புகழ்ந்து பாடியவர்களுக்கும் செவி சாய்ச்சிருக்காரு. ஸோ சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லுங்க. அதே மாதிரி காணும் பொங்கல் அன்று பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய தமிழரினுடைய பண்பாடு. ஸோ உழவர்கள் சேத்துல கால் வச்சாதான் நாம் சோற்றில் கால் வைக்க முடியும் அப்படிங்கிறதும், ஸோ விவசாயம் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு. உழவு தொழில் அப்படிங்கிறது எல்லா தொழிலையும் சிறந்த தொழில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லித்தரணும். அதே மாதிரி இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இந்த மாட்டுப்பொங்கல் வைக்கிற இடத்துல உங்களால் முடிஞ்சால் குழந்தைங்களுக்கு கொண்டுட்டு போய் காமிங்க. வெறும் ஹோம்ஒர்க் கொடுத்து அவங்கள இந்த 5 நாள்லேயும் படிக்க சொல்கிறது, அதாவது நாலேஜ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வேற. இது வாழ்க்கை திறன்கள், லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்க்கைக்கு தேவையான திறன்கள். அதாவது ஒரு தோரணம் கட்டுறது, வாசலில் கோலம் போடுறது, மாவிலை தோரணம், தென்னம் தோரணம் அந்த மாதிரி கட்டுறது, அந்த பொங்கலுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கு பழக்குங்க. ஸோ குடும்பத்தோட எல்லாருமே பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்.